சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபீதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான வார்த்தை செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை பத்தி தான் பார்க்க போறோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு எமோஷன் வர்றது இல்லையா, நமக்குள்ள ஒரு என்னமோ ஒரு எனர்ஜிஸ்டிக்கான ஒரு மூவ்மெண்ட் வர்றது இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் கூட ரொம்ப லிங்க் ஆனதுன்னு நினைக்கிறேன். செல்ஃப் கான்பிடன்ஸ நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிண்டாலே செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானா வரும்னு நான் நம்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் a very important ornament that each and every woman should wear. என்ன பொறுத்த வரைக்கும் which is a very basic personal experience of mine. So self confidence நம்ம எப்படியெல்லாம் பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாரா இருந்தாலும் சரி, என்னால முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் நமக்கு வரணும். அதுக்கு நம்மள நாம எங்கேஜ்டா வச்சுக்கணும். நம்ம வேலைக்கு போறோமோ, ஆத்துல இருக்கோமோ, ஹவுஸ் ஒய்ஃபோ, இல்ல நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒர்க் பண்றோமோ, ஹெச்ஆரோ, ஹூஎவர் or whatever might be, நம்மள ரொம்ப எங்கேஜ்டா வச்சுக்கணும். நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும். டே டு டே லைஃப்ல நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். நம்மளால எந்த ஒரு விஷயமும் தடை இல்லாம பண்ண முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸை நம்ம எது மூலியமா டெவலப் பண்ணிக்கலாம்னா, நம்ம நிறைய படிக்கிறது மூலியமா மாத்திரம்தான். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உமன் மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்துட்டாலே அந்த பொண்ணுக்கு அந்த கான்பிடன்ஸ்ங்கிறது தானா வந்துரும்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்க ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மென்டலா மட்டும் இல்லாம நம்ம பிசிக்கலாவும் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நிறைய தற்காப்பு கலைகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். நம்ம குழந்தைகள், முக்கியமா நம்மளோட பெண் குழந்தைகளுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் மட்டும் இல்லாம ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட்ஸும் இருக்கும்போது அந்த இடத்துல பிசிக்கல் பிளஸ் மென்டல் கிவ்ஸ் யூ வெரி பிக் கான்பிடன்ஸ். ஸோ அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட பில்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய படிக்கட்டா இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் நாட் கெயின்ட், இட்ஸ் ஏர்ன்ட். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நோ, விச் மீன்ஸ் உங்களுக்கு நோ அப்படின்னு சொல்ல தோணுச்சுன்னா தைரியமா, ஒரு கில்ட் இல்லாம, உங்களுக்கு அது பண்ண பிடிக்கலையா, ஒரு விமனா நான் சொல்றேன், நோ அப்படின்னு யாரா இருந்தாலும் எதுக்கும் தயங்காம நோன்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மாத்திரம் சொல்ல வரல, வெளியில போனாலும் சரி, நீங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி, உங்களோட பவுண்டரிஸ நீங்க செட் பண்ணுங்க. உங்களோட டைமை நீங்க தான் கால்குலேட்டிவா யூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப உங்களை எங்கேஜ்டா வச்சுக்கோங்க. நிறைய திங்க் பண்ணுங்க, இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுங்க. ஐ மீன் இட். only a woman can make the home as well as the nation in a very beautiful and an innovative way. We are called as homemakers. ஏன் தெரியுமா? நம்ம ஹோமை மேக் பண்றதுனால, ஒரு பீஸ்ஃபுல்லான ஹோமை நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான். ஏன்னா நமக்கு அந்த கான்பிடன்ஸ் நேச்சுரலாவே இருக்கு. அதை இன்னும் நிறைய பில்ட் பண்ணி அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட நம்ம கிட்ட கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்றேன். யாரா இருந்தாலும் தைரியமா நில்லுங்க. உங்களோட இன்லாஸா இருக்கட்டும், உங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் ஈவன் டு யுவர் ஹஸ்பண்ட், மேக் தட் பவுண்டரி அண்ட் ஏர்ன் தட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வித் ஆல் த பர்சன் யூ see. உங்களோட பவுண்டரிஸ நீங்க வச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், give respect and take respect, and I mean it. Self respect is not what you gain, it is what you earn. So be with self respect. திரும்பியும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.